இன்னியோட என்னோட 100 நாள் பல்கிங் பயணம் ஒரு முடிவுக்கு வருது மக்களே. நான் இந்த பல்கிங் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 100 நாள் ஆயிடுச்சு மக்களே. அங்கன்னு கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் விட்டுருப்பேன். ஆனால் கடைசி மட்டும் எப்படின்னா கிவ் அப் பண்ணாமல் இந்த சேலஞ்சை முடிச்சிடணும்னு அப்பப்போ மோட்டிவேஷன் ஒரு 2 லோடு எடுத்துக்கிட்டு வந்து கரெக்டாக டானு ராத்திரி 7 மணிக்கு வந்துடுவேன். இந்த பல்கிங் சேலஞ்சில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கு மக்களே. ஆனால் நான் கிவ் அப் பண்ணாமல் கன்சிஸ்டண்டாக ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்கேன்னா அது இதுதான் சொல்லுவேன் மக்களே. 100 நாளில் ஏகப்பட்ட எக்ஸசைஸ் ஏகப்பட்ட பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வாங்கி விட்டு அதே போல வெயிட் எல்லாம் எப்படி குறைக்கிறது ஏத்துறதுன்னு ஒரு நல்ல ஐடியாவும் வந்திருக்கு. இந்த 100 நாள் அவ்வளோ கத்திருக்கேன்னு சொல்ல வர மக்களே. ஸோ இந்த 100 நாள்ல என் கூட இருந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ 100 நாள்ல நான் பண்ணியிருக்க வித்தெல்லாம் இப்போ பார்க்கலாமா மக்களே. இதுதான் என்னோட 100 நாளுக்கு முன்னாடி இருந்த கண்டிஷனு, அதுக்கப்புறமா ஒரு 100 நாளுக்கு அப்புறமா இப்போ இருக்கிற கண்டிஷனு. பல்கிங்ல ஃபுல்லா பல்க் ஐட்டம்லாம் சொல்ல மாட்டேன் மக்களே. ஏன் என்று கேட்டால் நான் பல்கிங்ல ஃபேட் கெயின் பண்ணிடக்கூடாதுன்னு நல்லா வாக்கிங் கார்டியோன்லாம் பண்ணிட்டு லீன் மசில் மட்டும் தான் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 100 நாளில் என்னோட 70 கேஜி டார்கெட்டை அடிச்சிட்ட மக்களே. ஸோ நான் முன்ன 62 கேஜி இருக்கும் போது இதே டைம் ராத்திரியில தான் போய் வெயிட் செக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ கரெக்டாக அதே டைமில் செக் பண்ண வந்தேன். இப்போ செக் பண்ண மக்களே. அங்கன்னு ஜுரம் வந்து கொஞ்சம் ஆட்டி விட்டுச்சு. இருந்தாலும் விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு விட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறமா என்ன கண்டென்ட் போடுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் அப்படிலாம் விட்டு போக மாட்டேன். இன்னும் ஒரு நல்ல ஐடியாவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஆல்சோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்றேங்க.